அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங். ஸோ அந்த கார்டனிங்கில் ஒரு சிம்பிள் சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்னதாக தொட்டியில் நம்ம வந்து செடி வளர்க்குறோம், அது சரியாகவே வளர மாட்டேங்குது, கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்துட்டு நம்ம தண்ணி சரியில்லையோ மண் சரியில்லையோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெத்தலை செடியெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கிளைமேட்டுக்கு வளருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ வந்து அதுக்கு சில விஷயங்கள் நான் பண்ணேன். அதனால தான் வந்துட்டு நம்ம செடி வந்து நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எக்ஸ்பயர்ட் ஆன விட்டமின் டேப்லெட் சத்து மாத்திரைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில். கண்டிப்பாக அந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் வந்துட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ கேப்சியூல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பொடியை வந்து கொட்டிட்டு அந்த மேலே இருக்க அந்த கேப்சியூலோட அந்த இதை வந்து பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டுருங்க. உள்ளே இருக்கிற அந்த பவுடர் மட்டும் நமக்கு போதும். ஸோ வந்துட்டு மாத்திரையை வந்து நல்ல தண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு கரைஞ்சி வந்த பிறகு நம்ம அது எல்லாத்தையுமே வந்துட்டு செடியில் தெளித்து விட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் இருக்குது, சத்து மாத்திரையெல்லாம் போட்டு ஸோ செடிக்கு வந்து நம்ம சத்து ஏற்றுறோம். சும்மா கரைச்சி விட்டுட்டு எல்லா செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிச்சு விட்டுக்கிட்டே வந்தோன்னா நமக்கு செடி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். நீங்களே வந்துட்டு அதோட க்ரோத்தை பார்க்கலாம் நல்லா. ஸோ நான் எல்லா செடியிலையும் இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கிறோம். எல்லாமே குட்டி குட்டி செடியாக தான் இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ காஞ்சு போன இலைகள் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு மேலே மீதி எல்லாத்துக்கும் நம்ம அந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டே வாங்க. இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த சத்து மாத்திரையை வந்து சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போடுறது தானே. நீங்கள் வந்து செடியில் தெளித்து விட்டுட்டிங்கன்னா செடியாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து க்ரோ ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த சின்ன டிப்ஸை வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வளருதுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.